நான் பேசிடலாம். அந்த கங்குவா ரிவ்யூ பிரச்சனை தொடர்பாக நீங்கள் ஒரு குரல் கொடுத்துருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, குரல் கொடுத்தங்கிற வார்த்தை இல்லை. நாங்கள் என்னென்னா சமீப காலமாக வரக்கூடிய படங்களை பற்றி நிறையா இன்றைக்கி வந்து யூடியூபர்ஸு சேனல்ஸு எல்லாம் ஏராளமாக வந்துருச்சு. இவங்க லைவுங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுனா நெகட்டிவ் ரிவ்யூ மட்டும் இவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமாவில் ஆரம்ப காலத்துலேருந்து எல்லா படங்களுக்கும் விமர்சனத்தை சந்திச்சுட்டு தான் இருந்தது. எந்த படம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதல்ல. ஆனால் இப்போ சமீப காலம் என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டுனா ஒரு 200 கோடி 300 கோடி செலவு பண்ணி அவங்க ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் சிரமப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு படத்தை ஆல் ஓவர் தமிழ்நாடு காலையில் 9 மணிக்கு தான் லைசன்ஸ் கொடுக்குறாங்க ப்ரொடியூசர்ஸ். ஆனால் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மாநிலங்களில் காலையில் 4 மணி 3 மணிக்கே ஷோ போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை இவங்க போய் பார்த்துட்டு அந்த படத்தில் இருக்கிற குறைகளை மட்டும் சொல்லி விமர்சிக்கிறாங்க. அது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டுனா இங்கே இன்றைக்கி வந்து மீடியாக்கள் அதிகமாகிடுச்சு, வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய ஆகிடுச்சு. ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர் வந்து ஃப்ளாஷ் பண்ணி விட்டாங்கன்னா 1 மணி நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்த்துட்றாங்க. அப்போது 5:30 மணி 6 மணிக்கு ஒரு அவுட் ஸ்டேட்டில் கேரளாவிலேயோ கர்நாடகாவில் படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா 6 மணிக்கு நீங்கள் ஒரு ரிவ்யூ சொன்னீங்கன்னு சொல்லிட்டுனா 7 மணி 7:30 மணிக்குள்ளே தமிழ்நாடு முழுவதும் அதை பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அந்த படத்தினுடைய நிறைகளை பற்றி சொல்கிறதே கிடையாது, முழுவதும் குறைகளை சொல்லி அந்த படத்தை பொறுத்தவரை ஓப்பனிங்கே எல்லாம் பண்ணிடுறாங்க. இது வந்து ஒரு சரியான முறை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம். தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள் எல்லாமே நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அது சம்மந்தமாக என்ன பண்ணலாங்கிறதுக்கு என்னுடைய ஆலோசனையை சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எப்படி 9 மணிக்கு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா காலையில் 9 மணிக்கு லைசன்ஸ் கொடுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துருந்துட்டு மக்கள் படம் பார்க்குறாங்க. படம் பார்க்குறதுங்கிறது வேறு. படம் பார்த்து போட்டு அவங்களுக்குள்ள மக்கள் பொதுமக்கள் வந்து விமர்சனம் பண்ணுறாங்கிறதெல்லாம் நாங்கள் யாரும் வேணான்னு சொல்லவே கிடையாது. அது வந்து அவங்களுடைய உரிமை. ஆனால் இப்போ சமீப காலமாக இந்த மாதிரி நிமிடம் நடந்ததுனால இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேட்டையன் படம் எடுத்துக்கங்க, அதுக்கு முன்னால் ரிலீஸ் ஆன இந்தியன் 2 எடுத்துக்கங்க. அந்த படங்கள்லாம் எவ்வளோ பெரிய அளவில் பிரம்மாண்டமாக எடுத்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த படங்கள் வந்து கலமையான விமர்சனம் இருக்கலாம். ஆனால் அந்த படத்தை வந்து குத்துயிரும் குலையுரமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுனா பூராமே வந்து இருந்துட்டு மக்கள்கிட்ட 1000 பேர் படம் பார்த்துட்டு வெளியில் வர்றாங்க, ஒரு 4 பேர் அந்த படம் பிடிக்காது. அந்த பிடிக்காத விமர்சனத்தை போட்டு திருப்பி போடும்போது என்ன ஆகுதுன்னா படத்துக்கு வரலான்னு இருக்கிறவங்க கூட வராமல் இருக்காங்க. படத்தினுடைய வசூலில் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நியாயமாக ஆக வேண்டிய வசூலில், அதாவது அது ஹிட் படம் நான் சொல்ல வரல, படம் ஆவரேஜாக கூட இருக்கலாம், ஆனால் நியாயமாக ஆக வேண்டிய வசூலில் குறைஞ்சபட்சம் ஒரு 30% 40% இது விமர்சனத்தில் எங்களுக்கு பாதிக்குது. அதனால தான் நாங்கள் என்ன நினச்சி போட்டுட்டோம்னா, ஒன்று தயாரிப்பாளர்கள் காலையில் 9 மணிக்கு நீங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா லைசன்ஸ் கொடுங்க. திரையரங்கு உரிமையாளர்கள் திரையரங்கு வளாகத்துக்குள்ளே நீங்கள் வந்து இருந்துக்கிட்டு இந்த மாதிரி இப்போ வந்து அவங்க வச்சுக்கிட்டு பேச வேண்டாம்னு சொல்லுங்கள். எதுக்காக சொல்கிறேன்னு சொல்லிட்டுனா இன்றைக்கி எல்லா தொழிலும் இருக்குது. சினிமா மட்டும்தான் ஒரு தொழில் கிடையாது, எல்லா தொழிலும் இருக்குது. ஒரு ஹோட்டல் இருக்குது, ஒரு நகைக்கடை இருக்குது, மற்ற ஜவுளி கடை இருக்குது, எல்லா தொழிலும் இருக்குது. எந்த தொழிலை பற்றியும் விமர்சிக்கிறவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து இருந்துக்கிட்டு சொல்லலாம். ஜென்ரலாக வந்து இருந்துட்டு நம்ம வந்து வெளியில் போய் சாப்பிடாதீங்க இப்படி தான் சொல்லுவாங்க ஒழிய, எந்த ஒரு ஹோட்டல் முன்னாலும் நின்றுக்கிட்டு இல்லை எந்த ஒரு கடை முன்னாலும் நின்றுக்கிட்டு இல்லை இந்த கடைக்குள்ளே போயிடாதீங்க, இந்த கடைக்குள்ள வந்து இருந்துட்டு சரியான மாதிரி பொருள் இல்லை இந்த ஹோட்டலுக்கு போகாதீங்க சரியான மாதிரி எந்த ஒரு விமர்சகர்களும் அதை செய்கிறது கிடையாது. ஏன் செய்கிறது இல்லைன்னு சொல்லிட்டுனா அது தவறுன்னு அவங்க மனசுக்கு படுது. ஆனால் சினிமாவை மாத்திரம் தியேட்டர் வளாகத்துக்குள்ளேயே நின்றுக்கிட்டு அவங்க வந்து ஒரு படம் பார்த்துட்டு வர ஒரு 10 பேர் பார்க்குற இடத்துல யாரோ 2 பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அவங்க வந்து இல்லை படம் சரியில்லை, இந்த படத்துக்கு நீங்கள் யாரும் போயிடாதீங்கன்னு சொல்கிறத இவங்க ஹைலைட் பண்ணி போடும்போது அப்போ நாங்கள் வந்து எங்களுடைய வசூல் நாங்களே பாதிக்கணுமா இருந்தால் திரையரங்கு உரிமையாளருக்கு நேற்று நான் வேண்டுகோள் வச்சுருந்தேன். தயவு செஞ்சு தியேட்டருடைய ப்ரெமிசஸ்களை வச்சுக்காதீங்க. அவங்க வெளியில் போய் அவங்க என்னத்தையும் விமர்சிட்டு போகிறாங்க. இப்போ மக்கள் வந்து அவங்களுக்கு படம் பார்த்தானே பிடிக்கலன்னா அவங்க 4 பேருக்கு சொல்ல தான் செய்வாங்க. அது இண்டிவிஜுவல் மவுத் டாக்குங்கிறது வேறு. ஆனால் இந்த மாதிரி குரூப்பாக நீங்கள் வந்து இருந்துட்டு சேனலில் அதுலேயும் சேனலில் இருக்கிற விமர்சகர்களே வந்து தரம் தாழ்ந்த வார்த்தைகளை போடுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் போடாதீங்க. நீங்கள் வந்து விமர்சிக்கிறது உங்கள் உரிமைங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி தரம் தாழ்ந்த வார்த்தைகளை போடுறது உங்களுடைய உரிமை கிடையாது. அது நீங்கள் செய்கிறீங்க, அது வேணாங்கிறதுனால தான் நாங்கள் என்ன சொன்னோம்னா கேரளா ஹைகோர்ட்டில் வந்து ஒரு தயாரிப்பாளர் போய் சொல்லியிருக்காரு, என்னுடைய படத்துக்கு என்னுடைய முதலீடு நான் அந்த படத்தில் வந்து இருந்துட்டு 100 கோடி போட்டு அந்த படம் எடுத்திருக்கேன். முதல் நாளே அந்த படத்தை வந்து இந்த மாதிரி காலி பண்ணிடுறாங்க. அதனால் முதல் 7 நாட்களுக்கு என் படத்துக்கு விமர்சனம் வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் வாங்கிட்டார். கேரளா ஹைகோர்ட்டில் அதை போட்டு கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு ப்ரொடியூசர்கள் வந்து இருந்துட்டு நீங்கள் வாங்குங்கன்னு எங்களுடைய திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் ஒரு ஆலோசனை உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம். நேற்றுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் எங்கள்கிட்டையும் பேசினாங்க. இல்லை சார், அடுத்து வரக்கூடிய ஒரு படங்களுக்கு 2 படங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக இது வாங்குகிறோம், அதை பேஸ் பண்ணி வாங்கிட்டாங்கன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா
ஒவ்வொரு படத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பத்திரிகைகள் படிச்சிருப்பீங்க. அதாவது திருட்டு விசிடி மூலமாகவோ தமிழ் ராக்கர்ஸ் இருக்கிற மூலமாகவோ படங்கள் திரையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு வந்து. அந்த மாதிரி நீங்கள் விமர்சகர்களை பொறுத்தவரை இதில் வந்து விமர்சனத்துக்கு அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. அவன் திருட்டு விசிடி எங்கேயோ வச்சு பண்ணுறாங்க, இங்கே விமர்சகர்கள் இங்கிருந்து பண்ணுறீங்க. நீங்கள் அந்த கோர்ட்டினுடைய ஆர்டர் பண்ணால் கண்டிப்பாக அவங்க டெஃபர்மேஷன் கிளைம் பண்ண முடியும். அதனால எங்களுக்கு வந்து சொன்ன ஒன்று தான், முந்தி அப்படி வந்துட்டு இருந்து வார பத்திரிகைகள் தினப்பத்திரிகைகள் எதாக இருந்தாலுமே ஒரு 4-5 நாள் கழிச்சு விமர்சனம் எழுதுவாங்க. அப்போ அந்த படங்களுடைய தரம் தெரிஞ்சிடும். அதுக்கு தான் நேற்று கூட சொன்னேன், ஒரு சேது படமாகட்டும், ஒரு ஒருதலை ராகம் படமாகட்டும், ஒரு அன்னக்கிளி ஆகட்டும், அந்த மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா திரையரங்குகளை திரையிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழித்து சில திரையரங்களை படம் கூட எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மெகா ஹிட் ஆகிருக்குது. ஸோ முதல் நாளே ஒரு படத்தினுடைய வந்து ரெவன்யூ வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெரிய படங்களை மட்டும் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அந்த பெரிய படத்தினுடைய முதலீடு என்ன, இன்றைக்கி சினிமா என்ன நிலைமையில் இருக்குது? தமிழ்நாடு வரை இன்றைக்கி சினிமா வந்து வாங்குறதுக்கு ஆள் கிடையாது, ஓடிடிக்காரர் வாங்குறது கிடையாது, சேட்டலைட் சேனல் வாங்குறது கிடையாது. தயாரிப்பாளர் தன்னுடைய சொந்த ரிஸ்கில் தான் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. திரையரங்கிலிருந்து வரக்கூடிய வருமானம் தான் உங்களுக்கு இன்றைக்கி மெயின் வருமானமாக இருக்குது. அப்படி திரையரங்குகள் நல்லபடியாக ஓடினா தான் ஒரு ஓடிடியில் வாங்குறாங்க, ஒரு சேட்டலைட் சேனலில் வாங்குறாங்க. அப்படி மொத்த ரிஸ்க்கும் தயாரிப்பாளர் சுமந்து அவங்க படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது முதல் நாளே அந்த படத்தை நீங்கள் வந்து காலி பண்ணிட்டோம்னா அந்த தயாரிப்பாளர் நிலைமை என்ன? இன்றைக்கி தமிழ் சினிமா தயாரிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. குறிப்பிட்ட மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய தயாரிப்பாளர் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருந்துட்டு இருக்கிறாங்க. வந்த கார்ப்பரேட் கம்பெனிகளே இருந்துட்டு நிறையா கம்பெனி வந்துட்டு தாக்கு பிடிக்க முடியாமல் வெளியில் போயிட்டாங்க. ஏற்கனவே ப்ரொடக்ஷனுக்கு இருந்தக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருந்துட்டு இல்லை இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு நம்மளுக்கு ஒன்று கட்டுப்படியாகனு போயிட்டாங்க. ஸோ அந்த இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களையும் நம்ம காலி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டுனா இந்த திரையரங்குகள் வந்து எப்படி இருக்குது அது மாதிரி தான் இந்த திரைப்பட தொழில் மூலமாக எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பெப்சி தொழிலாளர்கள், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அதில் வந்து அந்த திரையரங்கு சினிமா இருக்கிறதுனால அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. விநியோகஸ்தர்கள் அவங்க சினிமா நம்பி தான் இருக்காங்க. திரையரங்கு உரிமையாளர்கள் அவங்களும் இந்த தொழில் நம்பி இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நடிகர் நடிகைகள் நாம் எல்லாருமே சினிமாவை நம்பி தான் இருக்கிறோம். அப்போ அந்த சினிமாவை வந்து காப்பாற்றுறதுக்குள்ள முயற்சியை நம்ம எல்லா செக்டாரும் சேர்ந்து செய்யணும் ஒழிய அதை அழிக்கிறதுக்குள்ள முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்வாதாரம் தான் பாதிக்கப்படும். நான் ஒரு தியேட்டர் ஓனர் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் யார் நம்பி இருக்கிறேன்? ஒரு தயாரிப்பாளர் படம் எடுத்து கொடுத்தாருனா தான் நான் என் தியேட்டரை நடத்த முடியும். நான் இந்த தியேட்டருக்குள்ள வேறு எதுவுமே செய்ய முடியாது. அரசாங்கத்தோட உத்தரவு அப்படின்னு சொன்னால் சென்சார் செய்யப்பட்ட படங்களை மட்டும்தான் நாங்கள் திரையிட முடியும் தியேட்டரில். ஈவன் ஒரு விளையாட்டு போட்டியோ இல்லை ஒரு ட்ராமா மாதோ எதுவுமே நாங்கள் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சட்டத்திட்டம் உட்பட்டு நாங்கள் நடத்திட்டு இருக்கும்போது எங்களுடைய மெயின் வியாபாரமே வந்து சினிமா படங்களை சென்சார் செய்யப்பட்ட சினிமா படங்களை திரையரங்களை திரையிடுறது எங்களுடைய வியாபாரம். அப்போ அந்த வியாபாரம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எங்களுடைய சங்கத்தின் கருத்தாகத்தான் நேற்றுக்கு நான் அதெல்லாம் சொல்லியிருந்தேன். தயாரிப்பாளர் செயலிருந்து நடிகர்கள் செயலிருந்து எல்லாருமே நேற்றுக்கு என் கூட கான்டாக்ட் பண்ணி பேசினாங்க. இல்லை சார், ஒரு நல்ல நியாயமான கருத்தாக இருக்குது, நம்ம எல்லோரும் உட்காந்து இதுக்கு ஒரு நல்லபடியாக ஒரு முடிவெடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரத்தில் நாங்கள் வந்து எல்லோரும் உட்காந்து பேசி நிச்சயமாக இதுக்கு ஒரு நல்ல முடிவெடுப்போம். இப்போது நாங்கள் சொல்கிறது என்னென்னு சொல்லிட்டுனா படம் சுமாராக இருந்துன்னு சொல்லிட்டுனா கண்டிப்பாக மக்கள் வரமாட்டாங்க நாங்கள் என்ன தான் சொன்னாலும். அதே மாதிரி சூப்பர் ஹிட் படத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் நீங்கள் வந்து சொல்லக்கூடிய வியூவர்ஸ் ஒன்றுக்கு கண்ட மாதிரி ஒரு 10 பேர் ஒரே நாளில் காலையில் எழுந்துச்சுன்னா 6 மணி 7 மணிக்கு தவறான விமர்சனம் வச்சிங்கன்னு சொல்லிட்டுனா மிகப்பெரிய அளவில் வசூல் பாதிக்கிறதுனால தான் இந்த கோரிக்கை நாங்கள் வச்சுருக்கோம். யூடியூப் சேனல் கட்டுப்பாடுங்கிற வார்த்தையை நாங்கள் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லையே. எங்களுடைய பற்றி பொதுவாக விமர்சனம் தான் சொல்கிறோம். அது வந்து பேப்பர் விமர்சனம் ஆகட்டும், யூடியூப் விமர்சனம் ஆகட்டும், சேட்டலைட் விமர்சனம் ஆகட்டும். என்ன நான் வந்து 200 கோடி போட்டு ஒரு படம் எடுத்துருக்கிறேன். என்னுடைய படம் வந்து நான் வந்து அந்த 200 கோடி நான் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டுனா நீங்கள் முதல் நாளே வந்து இருந்துட்டு இது சரியில்லை இது யாரும் போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டுனா எனக்கு பிடிக்கலன்ட்டு போங்க, நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட பேசுங்க, தப்பாக அந்த படத்துக்கு பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எதுக்காக பப்ளிக்கில் போய் நின்றுக்கிட்டு எனக்கு அந்த படம் யாரும் போயிடாதீங்க எப்படின்னு அதான் சொன்னேன். நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல, உங்களுக்கு ஏன் அந்த ஹோட்டல் முன்னால் சொல்லுங்களேன் பார்க்கலாம். இந்த ஹோட்டலுக்கு யாரும் போயிடாதீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு ஜவுளி கடை முன்னால் சொல்லுங்கள், ஒரு நாக்கடை முன்னால் சொல்லுங்கள் பார்க்கலாம். சினிமா தியேட்டருக்காரன் மட்டும்தான் இழிச்சவாயன். அது எந்த விதத்தில் நியாயம் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இக்கட்டான சூழல்ல இப்போ விஜய் படங்கள் வந்து திரையரங்குக்கு ஒரு அந்த கொரோனா காலகட்டத்தில் மாஸ்டர் படம் வந்து ஒரு மறுவலு கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி சமயத்தில் விஜய் வந்து திரையுலகை விட்டு அரசியலுக்கு போயிருக்காரு. தனிப்பட்ட ஒருத்தரை பற்றி கேட்கலையே கேட்காதீங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு ரெடி இல்லை. அவங்களுடைய விருப்பம் அதெல்லாம். அவர் வந்து அரசியலுக்கு போகிறதோ சினிமாவில் நடிக்கிறதோ அவருடைய விருப்பம். அதை பற்றி நான் எப்படி கமெண்ட் அடிக்க முடியும்? அது இது எல்லாமே சொல்ல தெரிஞ்சவங்க. எப்படின்னா நாங்கள் என்னங்கன்னா சொல்லுவாங்க இல்லைங்க, ஒரு அடி தாங்குறோம்,
2 அடி தாங்குறோம், 3 அடி தாங்குறோம், 4வது அடி அடிக்கும்போது தான் வலிக்கும்போது தான் அப்புறம் நாங்கள் திருப்பி அடிக்கிறோம். அதுதான் இது. அதாவது இப்போ நாங்கள் வேட்டையன் வந்தப்போ ஏன் சொல்ல மாட்டீங்க, அந்த படம் வந்தப்போ ஏன் சொல்ல மாட்டீங்க, இந்தியன் வந்தப்போ ஏன் சொல்ல மாட்டீங்க, இந்த படம் வந்தப்போ ஏன் சொல்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு உங்கள் சம்மந்தப்பட்டவங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு. நான் அதெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு யார் வேண்டப்பட்ட இந்த சினிமாங்கிறது தான் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது. உங்களுக்கே தெரியும். அதாவது 190 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினுச்சுன்னு சொல்லிட்டுனா ஒரு மல்டி மில்லியனர் வந்து இருந்துட்டு முன்னாள் ரோல் தான் உட்கார முடியும். ஆனால் ஒரு சாதாரண மனுஷன் வந்து பின்னால் கடைசி ரோலுக்கு வந்து படம் பார்க்க முடியும். சமத்துவம் இருக்கிற இடம் சினிமா தியேட்டர் தான். அது மாதிரி தான் நடிகர்களாகட்டும் மற்றவங்களாகட்டும். ஜாதியை பற்றியோ மதத்தை பற்றியோ நாங்கள்லாம் எனக்கு 45 வருஷம் அந்த சினிமாவில் அனுபவம் இருக்குது. நாங்கள் யாரும் அதை பற்றி சிந்திக்கிறது கூட கிடையாது. பொதுமக்கள் அதை பற்றி எப்பவுமே பேசுனது கிடையாது. அதனால இவங்க யாராவது விமர்சிட்டு போகிறாங்க, நாங்கள் அதை பற்றி ஒன்று நினைக்க போகிறது கிடையாது. இது நாங்கள் இண்டஸ்ட்ரியினுடைய சிரமத்தை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த இன்டர்வியூ சொன்னோம்ல ஒழிய, மற்றபடி நாங்கள் வந்து சூர்யா எங்களுக்கு என்ன சொந்தக்காரரா, இல்லை சூர்யா எங்களுக்காக டெய்லி காலையில் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பி வைக்கிறாரா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. படங்கள் வசூல் தொடர்ச்சியாக இந்த மாதிரி 2-3 நாள் அடிபடுங்கிறதுனால தான் இந்த படத்தை பற்றி நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம். இனி வரக்கூடிய படங்கள் இந்த மாதிரி வரும்போது அதுக்கு என்ன தற்காப்பு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இல்லை எனக்கு புரியல. இது வரைக்கும் நான் நீங்கள் இப்போ ரிவ்யூக்கு அனுமதிப்பான ஒரு கேள்வி கேட்குறீங்களே, அப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஒன்றுமே புரியலையா? என்ன ஸ்ட்ராங்காக வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள். சார் நான் தான் சொல்கிறேன், நாட் ஓன்லி கங்குவா. இதுக்கு முன்னால் இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு படத்தினுடைய வசூலில் ஒரு 25% பாதிக்கும். அது கங்குவாவுக்கு மட்டும் இல்லை, எந்த படமாக இருந்தாலும் அப்படி தான் பாதிக்கும். சார் இப்போ பெரிய ஹீரோஸ் படம் வரும்போது எல்லாருமே ஆன்லைனில் புக் பண்ணிடுறாங்க. ப்ரீ புக்கிங் பண்ணி ஒரு 5-6 நாளில் உங்களுக்கு ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடுது. அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ஆயிருக்கும்ல. எந்த பெரிய ஹீரோ படம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து 5-6 நாளில் புக் ஆகிறதே கிடையாது. எந்த பெரிய ஹீரோ படம் 5-6 நாளில் புக் ஆகிறது கிடையாது. மக்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு சிட்டியில் என்ன ஏதாவது ஒரு பெரிய தியேட்டர்களில் அந்த மாதிரி புக் ஆகும். மற்ற தமிழ்நாட்டில் 1168 தியேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டுனா ஒரு 10 தியேட்டரில் அந்த மாதிரி ஒரு 4-5 நாளைக்கு புக் ஆகும். மீதி எல்லா தியேட்டருமே வந்து இருந்துட்டு ஒரு நாள் புக் ஆகும். இன்னும் சொல்ல போனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் கரண்ட் புக்கிங்கில் தான் டிக்கெட் போகும். இதுதான் நிலைமை. அதனால் நீங்கள் ஒரு 10 தியேட்டர் தமிழ்நாட்டுக்கு 1168 ஸ்க்ரீன், ஒரு 10 ஸ்க்ரீனில் வந்து 6 நாள் புக் ஆகிறதுனால 1168 ஸ்க்ரீன்லேயும் 6 நாள் புக் ஆகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து உண்மையிலேயே வந்து கற்பனை தான். அப்படி எந்த படத்துக்குமே ஆகாது. எவ்வளோ பெரிய நடிகர் நடித்தாலும் ஆகாது. பாலிவுட்ல வந்து பாய்காட்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணாங்க. படங்களுக்கு வரக்கூடிய படங்களுக்கெல்லாம் பாய்காட்னு சொல்லி, அத மாதிரி தமிழகத்துல அந்த மாதிரி கலாச்சாரம் ஏதாவது இல்லையா? எந்த பாய்காட்னு நான் இதுவரை கேள்விப்படவே இல்லையே. பாலிவுட்ல பண்ணிருந்தாங்க. எந்த படத்துக்கு சொல்லுங்க, எந்த படத்துக்கு சொல்லுங்க, எந்த படத்துக்கு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த படத்தை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு இது பண்ற மாதிரி படுதோல்வி அடைய வச்சாங்க இல்லைங்களா? இல்லையா? நீங்க அது என்ன படம்னு சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். பத்மாவத் அதெல்லாம் நீங்க அதுதான் சொல்ற பாருங்க. நீங்க சொல்ற படங்கள்லாம் எப்படின்னு சொல்லிட்டுனா, அதாவது ஒரு சாரார்கள் அந்த மாதிரி வந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க, பிடிச்சாங்க. இது வந்து ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது 1-2 படம் வந்துட்டு மத ரீதியாவோ ஜாதி ரீதியாவோ கொடுக்க முடியும். பொதுவாக வரக்கூடிய படங்களுக்கு எந்த போராட்டம் பாலிவுட்லேயும் நடக்கல, இங்கேயும் நடக்கல, எங்கேயும் நடக்கல. இல்லை, அது வந்து அவங்க 2 பேர்த்துடைய தனிப்பட்ட விஷயம். தனுஷ் வந்து அவருடைய ப்ராடக்ட்டுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஒரு ராயல்ட்டி கொடுங்கன்னு கேட்குறாரு. இவங்க விருப்பப்பட்டால் கொடுக்கலாம், இல்லைன்னா அதை பயன்படுத்தால் மட்டும் போட்டு போகலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமா நாங்கள் எல்லாம் கருதவே இல்லை. சினிமா துறையில் இருக்கிற நாங்கள் யாரும் அதை பற்றி நாங்கள் நினைக்க ஒன்றும் இல்லை. அது அவருடைய சொந்த படம், அது அவருடைய படம் எடுத்திருக்காரு. இவங்க அதனுடைய சீன்ஸ் உபயோகப்படுத்தணும்னு சொல்லிட்டு சில பேர் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, சில பேர் வந்து இருந்துட்டு பணம் கேட்பாங்க. இது காலங்காலமாக இருக்கிறது. அது அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்க வேண்டியது தான். அதை பற்றி நாங்கள் ஒன்றும் அபிப்பிராயம் சொல்கிறதுக்கு அதில் இடம் இல்லை. அப்ளை கிட்ட கேள்வி என்னன்னா, அவர் அரசியல் போகிறதுனால இனிமேல் சினிமா படங்கள் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து உங்களுக்கு எப்படி நீங்க அதை தெரியல பாதிப்பு அந்த மாதிரி? நான் தான் திருப்பி அதையே சொல்கிறேன் பாருங்களேன். சினிமாங்கிறது வந்து யார் ஒருவரையும் நம்பி அல்ல. 100 வருஷமாக இருக்கிற சினிமா. எல்லா ஸ்டார்களும் வர்றாங்க போகிறாங்க, வர்றாங்க போகிறாங்க. அது மாதிரி தான் இதுதான். இல்லை, தடுக்கிறங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லை. 7 நாள் கழித்து விமர்சிங்கன்னு தான் சொல்கிறோம். நாங்கள் தடுக்கவே இல்லை இந்த இடத்துல. நீங்கள் வந்து ஒரு கால அவகாசம் கொடுத்தா அந்த படம் எப்படி இருக்குது என்னன்னு பார்த்து விமர்சனம் பண்ணுங்க. அதாவது பொதுமக்கள் மத்தியில் வந்து இருந்துக்கிட்டு ஒரு படத்தை வந்து பார்த்து முதல் நாளே வந்து பெரிய மவுத் டாக் வந்துடாது. 2 நாள் நான் இப்போ நிறைய படம் சொன்னேன். சேதுவாகட்டும், ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் பிக்கப் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு வாரம் கால அவகாசம் கொடுங்க அந்த படத்துக்கு. கால அவகாசத்தில் மக்கள் படம் பார்த்து அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணாருன்னா நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க, நாங்கள் வேணான்னு சொல்ல. நீங்கள் யாருமே பார்க்காத படத்தை நீங்கள் போய் பார்த்துட்டு, இப்போ நானே இத்தனை வருஷத்தில் நான் எத்தனையோ படங்கள் ப்ரொஜெக்ஷன் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு படம் பிடிக்கும், ஆனால் அந்த படம் தியேட்டரில் ஓடாது. எனக்கு ஒரு படம் பிடிக்காது, அந்த படம் தியேட்டரில் பெரிய ஹிட் ஆகும். இது எனக்கு மட்டும் இல்லை, ஏபி செட்டியார் அந்த காலத்தில் சொல்லியிருக்காரு. ஏறத்தாழ 60-70 வருஷத்துக்கு அவர் சொல்லியிருக்காரு.
ஒரு சினிமாவை பார்த்து இந்த படம் ஓடுன்னு கணிச்சிங்கன்னு சொல்லிட்டுனா நான் மாதம் அவருக்கு ₹1,00,000 சம்பளம் தள்ளுறேன்னா 60 வருஷத்துக்கு முன்னால் அவர் சொல்லியிருக்காரு. சூர்யா ஜோதி அரசியல் கருத்து தெரிவித்ததா எவ்வளவு பெரிய எதிர்ப்பு காரணம்னு சொல்றாங்க. அதை பத்தி இல்லை, பொதுவாக வந்து நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டுனா எல்லாருமே நடிகர் நடிகர்களாகட்டும் டெக்னீஷியன்களாகட்டும் மற்றவங்களாகட்டும் நம்ம தொழில் சினிமா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு தொழில் இருக்கிறங்க, ஒரு மோட்டார் கம்பெனிக்காரரோ இல்லை ஒரு கடை ஜவுளி கடைக்காரரோ ஒரு நகை கடைக்காரரோ ஒரு பனியன் கம்பெனிக்காரரோ ஒரு மில்லுக்காரரோ யாருமே இந்த மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் சொல்கிறதே கிடையாது. அவங்கெல்லாம் அவங்க வியாபாரத்தை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறாங்க. சினிமா சம்மந்தப்பட்ட நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி அரசியல்களை இன்னும் சொல்லப்போனால் இப்போ நான் என் நிலையை எடுத்துட்டிங்கன்னா நான்லாம் ஆரம்ப காலத்துலேயே இந்த அரசியல் கருத்துக்கு போகிறதில்ல. எதுக்காகனா நம்ம தொழில் சினிமா, அரசியல் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க அரசியல்வாதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இருந்துக்கிட்டு இவங்க அவங்களுடைய குறைகளை சொல்கிறாங்க, அவங்க இவங்களுடைய குறை சொல்கிறாங்க. நாம் பொது மனுஷன், நம்ம வந்து எல்லாத்துக்கும் நடுநிலைமை, நமக்கு எல்லோரும் வேணும், நம்ம அந்த மாதிரி நடுநிலைமையாக இருக்கணும். இவங்க அதை தவிர்க்கிறது நல்லது. இவங்க வந்து ஒரு சினிமா ஃபங்க்ஷன்லேயோ மற்றதுலையோ வந்து இருந்துக்கிட்டு தேவையில்லாத கருத்துக்கள் இவங்க சொல்கிறேன். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் இந்த நாட்டு பிரஜை, அதனால் எனக்கு சொல்கிற உரிமை இருக்குது. உரிமை உங்களுக்கு இருக்குது, ஆனால் நீங்கள் சார்ந்த தொழில் இருக்கு இல்லையா, அது பாதிக்குது. யாரை பாதிக்குது? உங்களை மட்டும் பாதிக்கிறது கிடையாது, அந்த தொழிலில் முதலீடு போட்டவங்களை பாதிக்குது. அதனால் இந்த மாதிரி கருத்து சொல்லாமல் இருக்கிறது சால சிறந்ததுங்கிறது என்னுடைய கருத்து. கங்கா ஒரு பேரிடரை சந்திச்சிருச்சு. இப்போ வந்து சவுண்டை குறைச்சிருக்காங்க, காட்சிகள் ஏதோ 15 நிமிஷம் நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க சார். இப்போ அது மறுபடியும் அது வலுப்பெறும் நினைக்கிறீங்களா? இல்லை, அது வந்து இப்போ நேற்றுக்கு தான் சொல்லியிருக்கார் தயாரிப்பாளர். நான் இன்னும் அந்த இதை உள்ள எப்படின்னு கேட்க முடியல. நான் கண்டிப்பாக அதாவது கொஞ்சம் லேகிங் இருக்கிற சீன்ஸ் அதுக்கு எப்பவுமே செய்கிறது தானே. லேகிங் இருக்கிற சீன் கொஞ்சம் 10-20 நிமிஷம் குறைச்சி திரும்ப நினைக்கிறீங்களா? வெற்றி பாதிக்கு திரும்ப இப்போ ஒரு ஓடலை பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இந்த ஆல்டர்னேட் பண்ணதுக்கப்புறம் வெற்றி பாதிக்கு திரும்ப நம்புறீங்க? வரலாம். மக்கள் மத்தியில் வந்து அந்த படம் ஸ்பீடாக இருக்கலாம். ஏன்னா இன்னும் 2-3 வாரத்துக்கு படமே கிடையாது. 20ஆம் தேதி வரைக்கும் பெரிய படங்கள் ஒன்றும் வரல, எல்லாம் அளவான படம் தான் வருது. அதனால வந்து இருந்துட்டு இந்த படம் வந்து மறுபடியும் பார்க்கக்கூடியவங்க வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கலாம். அந்த ஃபஸ்ட் ½ hour கொஞ்சம் லேகிங் இருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க. அது ஒரு 20 நிமிஷம் அவங்க கட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ இனி பார்க்குறவங்களுக்கு படங்கள் வந்து நிச்சயமாக ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கலாம். அதனால் நல்லா இருக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். ஆனால் ஒரே இந்த சூர்யாவோட படத்துக்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பு வருது. இனி வருங்காலங்களில் அவருக்கு படங்கள் எப்படி ஆதரவு, மக்கள் ஆதரவு இருக்கும், தியேட்டர் உரிமையாளர்கள் பக்கத்தில் ஆதரவு? சூர்யாவோட படங்கிற மறந்துடுங்க நீங்கள். இதில் இந்த இடத்துல சூர்யாவுடைய படம் அல்ல, இது வந்து கங்குவாங்கிறது வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி. சூர்யா வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்காரு, இந்த படத்தில் எல்லாரும் தான் நடிச்சிருக்காங்க. படத்தை பற்றி தான் விமர்சனம் பண்ணுறாங்க இல்லையா. சூர்யாவை யாருமே விமர்சனம் பண்ணி நீங்கள் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அந்த விமர்சனோட பார்க்க முடியும். சூர்யா பிரமாதமாக நடிச்சிருக்காருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் சூர்யா விமர்சனம் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க? படத்தை விமர்சனம் பண்ணுறாங்க. சூர்யாவை பற்றி யாருமே சூர்யா நடிச்சிருக்காரு அதனால தான் படம் நல்லா இல்லைன்னு யாரும் பேசல. சார் என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அதான் சொல்கிற மாதிரிங்களேன். நீங்கள் என்ன வேணாலும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் உங்கள் வாட்டில் சொல்லுங்கள். அவர் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். நான் என்னங்கிறேன்னா நீங்கள் கேட்குறது எப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒருத்தர் ஒரு அபிப்பிராயம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் பத்திரிக்கை சேர்ந்தவங்க உடனே அதை வந்து நேர் வழியில் சிந்திங்க. சூர்யா மும்பையில் போகணும் யாரோ 2 பேர் ரோட்டில் நின்று சத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே சூர்யா மும்பை போயிடுவார். எதுக்கு போகிறார் அவர்? அவர் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் தான் இருப்பார், தமிழ் சினிமாவில் ஜெயிப்பார் அவர்.